தான் சொல்ல வருது. அந்த தண்ணியாக சொத்து கூட வீணாக பின்னாடி ஒரு கோஷ்டி பார்க்க முடியும். உப்பு சூப்பராக போட்டுருக்கோம். உப்பு தவிர உள்ளளவு வேட்டு மட்டும் போகுது. Item number 3. சுகாதாரம் எல்லாம் சரி. சாதாரண எப்படி இது பண்ணுறது இது காஸ்ட்லி அதிகமாக இல்லை. சார் தேங்க்யூ. எதிரோட வீடு நின்று இருக்கு ரமேஷோட இருக்கு ஆப்போசிட் அங்கே போகணும். கரடி கரடி கொடுக்கலாம். மெமரிக்காக போட்டு தரேன். போறீங்க அதுவும் அது புக்கெல்லாம் வாங்கிட்டு தான் சொல்லியிருந்தேன். வியூ மேக்ஸ் சொல்லிட்டு சரி வியூ மேக்ஸ் அந்த இதில் வருதுங்க கீபோர்டில் வருது. ஆமாம் ஆமாம். ஐயோ அதில் காம்ப்ளிமெண்ட் வந்துருக்கும் போது இருக்கு. ஐயோ அதுதான் ரொம்ப டாய்ஸ் அது. நான் இன்னொரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சேங்க. பேராண்மையில் வந்துங்க பைனாகுலர் வந்து நம்ம டாய்ஸு ரஷ்யன் அதை கழுத்தில் மாட்டிட்டு அவர் வந்து விதவிதமாக கிளாஸ் எடுப்பாருங்க. அது வந்து கூர்ந்து பார்த்தா டாய்ஸு அதை வச்சுக்கிட்டு பைனாகுலர் இந்த கேரட்டுடைய இதில் கேட்டில் ஒரு நாள் சிறுமணி போதில் ஒன்று இருந்ததுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி கேரட் உள்ளே பார்க்கணும். உள்ளே பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக தேளுடைய கொடுக்கு அவனுடைய டெய்ல் பார்ட்ஸுங்க அதே மாதிரி முன்னாடி இருக்குது மேண்டிபிள்ஸ் வந்து தேளை சாப்பிட்ருக்குது. தேளை உணவாக எடுக்குது. கடி நறுக்கு மென்று முழுகுது. ஸோ உள்ளே போயிட்டு அது சில அந்த ஷெல் அது முன்னாடி இருக்கிற ஹேண்ட்லாம் பெரிய ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்டெல்லாம் ஜீரணிக்காமல் வெளியே வருது. தேளு எவ்வளவு இதாக பிடிக்குது பாருங்க. நான் கரடிக்கும் புலிக்கும் நேரடியாக சந்திச்சா எது சார்? புலிதான் புலிதான் ஜெயிக்கும்.
அது ஒரு சீன் போட்டு காமிச்சாங்க. அதுதாங்க அல்போன்ஸ்ல எடுத்த டைகர் ஆஃப் கில் என்னென்ன மாதிரியான இதுல பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கம்பேரிசன் போடுறாங்க. ஆமாக்கா நேரடியான வந்து எப்படி சந்திக்கிறது வாய்ப்பு. ஆனா ஒண்ணு எடுத்து புலியும் கரடியும் நேருக்கு நேர் மோதிர சயின்டிஸ்டா இது இருக்கு, அந்த ஆர்டிகல் இருக்கு, அதுல போட்டோஸ் இவங்க எல்லாத்தோட அந்த வாட்ச் டவர்ல வாட்ச் பண்ற போட்டோஸ் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன புலி வந்து பாத்துட்டே தான் இருக்கு, அது வருது விளையாடுது பாக்குது போயிடுது. நீர் விளையாட ஒரே அடி. அந்த அடிக்கும் இங்க கட்டிக்குது, இந்த இடத்த ஒடிக்குது. பையனு கடை ஒடிச்சு 2 கரடி செத்து இருக்குது. ரெக்கார்டு யோகன் பார்த்துருக்காரு, போட்டோ எடுத்துக்காரு. அந்த செத்து போன கரடி போட்டோ கிட்ட இருக்கு. ஆனா ஒரு விஷயம் அவர் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, கரடி அதை மோந்து பார்த்துட்டு எடுத்துட்டு பேசாம போகுது, சாப்பிடுது. அதனால வந்து எதெல்லாம் கொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சாப்பிடுது, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. கரடி கரடி புலி ஏன்னா புலி சைஸ் 250 கிலோ. கரடி வந்து மீறி போனால் 75 கிலோ வந்து 100 கிலோ வரும். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு அவன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் ஊருக்கு ஓடுது, வீடியோ எடுத்துருக்காங்க. துரத்திட்டு ஒரு கும்பலாக ஓடுறானுங்க, ஒரு 7-8 பேர் கிடச்சிட்டு அடங்கி அதை சுற்றிட்டு அது சுந்தர்பான்ல ரொம்ப சிக்கிருச்சு. ஆனா அதனுடைய வாழ்விட சுந்தர்பான் நல்லா இல்லைங்களா சார்? சுந்தர்பான் ஒரு நல்ல வாழ்விடம் தாங்க. ஏன்னா ஸ்வாம்பு ரொம்ப அதுக்கு ஈரம் தான் பிடிக்கும், நிழல் அது இதுக்கு மாதிரி இருக்கு. ரெண்டாவது நிறைய நேச்சுரல் ப்ரே இது மானுக இது நிறைய இருக்கு. ஆனால் சமீபத்தில் இப்போ சன் டிவிக்கார அங்கே போய் கதையில் நிஜத்தில் போட்டு மாட்டு அது இல்லை நிஜம்தான் போடுறாங்க, நிஜம்னு போடுறாங்க. அந்த மக்கள்கிட்ட பேட்டி அவங்க ஒரு நிமிஷம் கூட பார்க்கறதுக்கு தகுதி கிடையாது. எப்படி இதை எடுத்து போடுறான், யார் திருப்பி கேட்கறது கேள்வி? அது மதிவானம் தான், அது முக்கியமான ஆளுங்க. மதிவானம் பிடிச்சி ஒரு நாளைக்கு கேள்வி எடுக்கணும், உழுகணும். அதே சுந்தர்பான் பற்றி எக்கச்சக்கமான டிஸ்கவரியில் டாக்குமெண்ட். ஆமாம், அதுவும் கூட அவன் எப்படி பார்க்குறான்னா, அந்த மீன் பிடிக்க போகிறவங்க வந்து காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டில் வந்து சாமி கும்பிட்றாங்க. அதெல்லாம் இவன் டிஸ்கவரிக்காரன் பார்க்குற விதமே வேற, மத சார்போ இதெல்லாம் நேச்சுரலாக இவங்க இங்கே ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, தவிர வேறு எந்த ஒரு நிலைப்பாடோ இதெல்லாம் எடுக்கிறது. ஸோ அது யார் பார்த்தாங்கனாலும் ஒரு பொதுவான ஒரு வியூ தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பயந்தவங்க, புரியுந்தாலும் நமக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டு போவாங்க. அதே மாதிரி தேன் எடுக்க போறது, மீனும் பிடிக்க போறோம், தேன் எடுக்க போறோம், எல்லாமே அப்படியே இப்போ ஒரு ட்ரிப் போனாங்க அப்படின்னா அதில் வந்து அப்புறம் அங்கே போய் வனதேவதை கும்பிட்றாங்க. இந்த லீடர் வந்து முன்னாடி போய் நின்று என்னமோ சத்தமாக என்னமோ சொல்கிறாங்க. அப்போ இவங்க பக்கல்னு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. இது இவங்களோட இப்படியே இருந்தாலும் அதுலேயும் சில வார்த்தைகளில் சில சொற்கள் எல்லாம் வந்து தவறு. ஆனால் இங்கே சொல்கிறான் டெட்லி 1000 தடவை வரும். டெட்லி டேஞ்சரஸ் டைகரை பற்றி ஒரு டெட்லி 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 டெட்லின்னு சொல்லலாமா அப்படின்னா அப்போ என்ன அங்கே அது கமர்ஷியலாக செய்யலாம், ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் அவன் வந்து அவனுடைய வீடியோகிராஃபிங்கும் அவனுடைய இதுவும் வந்து ரொம்ப அருமையான விஷயம். எல்லாரும் அந்த மாதிரி விஷயங்களை 1-2 சொன்னாலும் ஏகப்பட்ட விஷயம் சயின்டிஃபிக்காக சொன்னாங்க. அதான விஷயம், எடுத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த இடத்துல புலி இருந்த இடம் தானுங்க சார்? இப்போ புலி சுத்தமாக இல்லைங்க, புலி இல்லைங்க. ஆனால் நமக்கு தெரியாமல் ஏதாவது 1-2 இப்படி வந்துட்டு போகலாங்க. முதுமலை வராது ரொம்ப தூரம். இந்த பக்கம் ஒரு வேலி இருக்குது, அந்த வேலி வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதுமான ஏரியா. அந்த வேலி வந்து அப்படி வந்து ஏன்னா ஒரு 25 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அரடி சாதாரண அது அந்த பறிச்சு போட்டுச்சுல, அது பன்றி, சில நேரங்களில் கரடி, சாதாரண மரம் மரத்தில் கூட பார்த்தா கூட சில இடம் இருந்தது. அதேமாதிரி மாந்தோப்பு, பலாத்தோப்பு, பலாப்பாடு இங்கெல்லாம் வந்து கரடி சாப்பிடும். மேலே ஏறி மேட்டுப்பாலத்தை ஒரு 6 மாதம் மேலே செய்து மரத்தில் குட்டி கரடி தவிப்பு காப்பாற்றுற மாதிரி தாய் தப்பி ஓடியது.
அதுக்கப்புறம் இது என்ன ஏதுன்னு சொல்லி உள்ள படிச்சா ரேஞ்ச் ஆஃபீஸருங்க, அதாங்க இப்படி கொடுங்க. ரேஞ்ச் ஆஃபீஸர் சொல்றாரு, சார் தாயும் குட்டியும் வந்துருக்கு, ரெண்டுமே மரத்து மேலே ஏறி பலாகப்பாலத்தை பறிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் மேலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அருமையான இடமா இருக்குன்னு சொல்லி ரெண்டு தூங்குச்சு. தாய் முடிச்சு பார்த்துருக்கு, விடுஞ்சு போச்சு, காலையில் விடுஞ்சிச்சு. பயந்து போய் தாய் வேகமாக இறங்கி குட்டிக்கு மரம் இறங்க தெரியல. எல்லாரும் இப்படிதான் பண்றானுங்க. இது பாருங்க, குட்டிக்கு மரம் இறங்க தெரியல, அதனால தாயை விட்டுட்டு போச்சு. குட்டிக்கு வேன் மேலே தவிச்சுக்குது, இறங்க தெரியல. 3 நாளாக மரத்திலேயே குட்டி இருக்கிறது. இங்கிருந்து போட்டோ வரீங்க, கீழே 10 பேர் அது இறங்கி வராது. போட்டோ ஒன்று எடுத்து குட்டி இருந்து கொத்திட்டு நிற்குது. நாங்கள் எடுத்து அதை போட்டு அதை நெட்டில் இது இமெயிலில் அனுப்பியோ சிரிச்சுன்னு பைத்தியங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு சாதாரண விஷயத்த கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லையா? மரம் ஏறத்தான் தெரியும், ஆனால் இறங்க தெரியாது சார் அப்படின்னு ரேஞ்ச் ஆஃபீஸர் திருவாய் மலர்றாரு. அவர் பஞ்சதந்திர கதையை படிச்சுட்டு வந்தவர். அவர் அபிமாமா சந்தாதார். எத்தனை காலத்துக்கு தான் இப்படி ஓபி அடிச்சு சுற்றிட்டு இருப்பாங்க? ஏற தெரியும், ஆனால் இறங்க தெரியாது. சரி, எப்படித்தாங்க மரத்துல இருந்து அது இறங்க அப்படின்னா மேலிருந்து தொப்புன்னு குதிச்சிருங்க அப்படின்னா. அப்படி குதிக்கும் போது கை கால உடையிறது உண்டு. நிறைய அந்த மாதிரி உடஞ்சி போய் கட்டு போட்டுட்டு சுற்றுற கரடி நான் பார்த்தேன். இப்படியே சொல்றாங்க. ரேஞ்சன், இந்த ரேஞ்ச் ஆஃபீஸர்னு அவனுக்கு பேர். ஆஃபீஸருங்க பெரிய விஷயம். அந்த ஆஃபீஸர் சொல்றாரு, ஆஃபீஸா காட்டு கரடி தோட்டவாளி கட்டி புரண்டு சண்டை. இது தலைவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு கட்டி புரண்டு சண்டை. சார் ஆக்சுவலா கரடி கடிச்சா அப்படித்தான் பண்ணி கட்டி பிடிச்சா கடிக்கு கட்டி பிடிச்சா இருந்தாலும் அதே இப்படி வரும்போது பார்த்துட்டு அட்டாக் பண்ணாலும் தொட்டாலும் கட்டி பிடிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி காட்டு கரடியோட தோட்டக்க வாலியோ கட்டி புரண்டு சண்டை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேப்பர் அதெல்லாம் வந்துட்டு நாங்களாம் போறோம் வால்பாறைக்கு. போய் இந்த கட்டி புரண்டு சண்டை போட்ட வாலிபரை சந்திக்கணும். என்னதான் அது எக்ஸ்பீரியன்ஸ் போனா அந்த ஆளு அவுட் பேஷண்ட் வெளியே ஆஸ்பத்திரிக்கு வெளியே ஒரு கல், ஒரு முட்டு கல், அந்த கல்லில் உட்காந்து பீடி குடிச்சுக்கிட்டு நீங்கள் ரங்கா ரங்கன்னு சொல்லி காட்டு கரடி தோட்டம் வாலிபன் எந்த பத்திரிக்கை பாருங்க. ரொம்ப மீடியா, பெரிய மீடியா. நாங்கள் வந்து இந்த பத்திரிக்கைன்னு சொல்லி சும்மா ஒரு சொல்லிட்டு எப்படி அங்கிருந்து சார் ஜாயின் பண்ணிடுற ரோட்டை இல்ல ரிட்டர்ன் தான். சமதம் எந்த இருக்காங்க பக்கத்தில் வழியில் அப்படியே வந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து முன்னாடி வரத்துறோம். கொடுங்க சார், நான் சொல்றேன் கொடுங்க. ஹலோ சமத கிட்ட வந்துருங்க. ரொம்ப தூரம் உள்ள இருக்குதா? ஹலோ ரொம்ப தூரம் இப்படியே வரலாம்.